என் அன்பு குழந்தையே, இன்று கட்டாயமாக இந்த பிரத்யங்கரா என்னுடைய வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை இந்த தாயானவள் நடத்தி கொடுக்க போகின்றேன். நம்பிக்கையோடு நீ கேட்டாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயத்தை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் முழுமையாக கொடுப்பதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் சூழ்ச்சிகளையும் வேதனைகளையும் அதிகமாக பார்த்துவிட்ட இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு நன்மைகளை நடக்க துணிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ பெற்றுக்கொள்ள முன் வந்து விட வேண்டும். இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதுவும் எளிதில் கிடைத்து விடுவதில்லை. அப்படி ஒருவருக்கு எளிதாக ஒரு விஷயம் வாழ்க்கையில் கிடைக்கிறது என்றால் அதற்கு பின்னால் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனையும் அவர்களால் மட்டுமே உணர முடியும். வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு இது ஒரு விஷயமாகவே தோன்றாது. ஆனால் அதை உள்ளிருந்து அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த வலிகளும் வேதனைகளும் என்னவென்று புரியும். இந்த இடத்தை அடைவதற்கு, இந்த விஷயத்தை பெறுவதற்கு நாம் எத்தனை பாடுபட்டோம் என்பது அவர்களுக்கு மட்டுமே புரிகின்ற ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்திலும் நீ நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். உன்னுடைய முன்னேற்றத்தை எப்பொழுதுமே நீ மனதிற்குள் தேவையில்லாத எண்ணமாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. நல்லது உனக்கு நடக்க வேண்டும் என்றால் அதற்கு யார்தான் இடைஞ்சலாக வந்தாலும் அதற்காக உன் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கும் என்பதனை மறந்து விடாதே. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் இன்று உன்னோடு இந்த பிரத்யங்கரா நான் இருந்து அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உன்னை ஒவ்வொரு நாளும் நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எத்தனை விஷயங்கள் உன்னோடு இருந்தாலும், எத்தனை விஷயங்கள் உன்னை விட்டு சென்றாலும் இந்த பிரத்யங்கரா நான் எப்பொழுதும் உன்னோடு நிலையாக நிற்பேன். என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நான் முன்னின்று அதை தடுத்து நிறுத்துவேன். உனக்கு யாரால் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை நான் உன்னை வந்து சேர முடியாதபடி என்னாலான அத்தனை நன்மைகளையும் உனக்கு செய்து கொடுப்பேன் என்பது எப்பொழுதுமே உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். மனதிற்குள் நீ எண்ணுகின்ற ஒவ்வொரு எண்ணங்களுமே தெளிவாக இருக்கிறது. உனக்கான எதிர்காலத்தை சரியாக கணிக்கிறது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து உனக்கு நல்ல மன தெளிவை கொடுக்கிறது என்றால் நீ செல்கின்ற பாதை சரியானது, நீ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் சரியானது என்று அர்த்தம். எங்கே உன் மனது சற்று யோசிக்கின்றதோ, எந்த இடத்தில் உன்னுடைய மனது சட்டென்று பதற்றமடைந்து நிற்கின்றதோ அப்பொழுது எங்கேயோ ஒரு தவறு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளிவந்திட முயற்சிகளை செய்ய வேண்டும். என் பிள்ளையே, நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற ஆழமான கருத்தை புரிந்து கொண்டு அதை நீ மாற்றிக்கொண்டாயானால் உன்னை பிற்காலத்தில் யாரும் மனதளவில் இவர்களை பற்றி தவறாக நினைக்கின்றபடி எதுவும் நடக்காது. இல்லை என்றால் நீ செய்கின்ற விஷயங்கள் யோசிக்காமல் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது உன்னை பற்றி பேசுகின்றவர்களினுடைய வார்த்தைகள் காலத்திற்கும் நிலைத்து நின்றுவிடும். நீ தவறு செய்யவில்லை என்று பின்னால் நிரூபணமானாலும் கூட முன்னால் நடந்த விஷயம் இல்லை என்று ஒரு நாளும் மாறிவிடாது. பேசியது பேசியது தானே, நடந்தது நடந்தது தானே. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் அவ்வளவு எளிதாக உன்னால் அதிலிருந்து மீண்டு வந்துவிட முடியாது. அதனால் எதை செய்வதாக இருந்தாலும் மனத்தெளிவோடு நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். என்ன நடப்பதாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை எடுத்துரைப்பதாக இருக்க வேண்டும். உன்னால் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நடந்ததாக இருக்கக்கூடாது. உனக்கு யாரேனும் எந்த கெடுதலை செய்தாலும் கூட அதை என் பிள்ளை நீ
பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு. ஏனென்றால் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும். நல்லவர்கள் செய்தால்தானே அது உனக்கு கஷ்டம். இதுபோன்று கெட்டவர்கள் செய்கின்ற விஷயங்களிலிருந்து நிச்சயமாக உன்னால் மீண்டு வந்துவிட முடியும். அவர்கள் செய்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் பெரிதாக வீரியம் இருக்காது. ஏனென்றால் தவறு செய்யாத ஒருவருக்கும் நன்மைகளை மட்டுமே அடுத்தவர்களுக்கு செய்கின்ற ஒருவருக்கும் ஒரு துரோகம் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த துரோகத்திலிருந்து அவர்கள் மீண்டு வர முடியும் என்கின்ற உணர்வோடுதான் அது நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்க்கை எப்பொழுதுமே இங்கு சிலருக்கு புரியாத புதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கும். எல்லா விஷயங்களையும் சரியாக கணித்து விட முடியாது. என்ன நடந்தாலும் தன்னை சுற்றி நடப்பது என்னவென்று சட்டென்று யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் இப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நீ தோற்றுத்தான் போவாய். என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சார்ந்து வருகின்ற விஷயங்களையும் என்னவென்று தெரிந்திட எப்பொழுதுமே நீ தயாராக இருப்பாயானால் ஓரளவிற்கு உனக்கு புரிய வரும். அதையும் நீ சர்வ நிச்சயமாக மனதார ஏற்றுக்கொண்டு இந்த பாதையில் செல்வோம் என்பதனை முடிவெடுத்து கொண்டாயானால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் தெளிவாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடும். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்கென்று வேதனைகள் இல்லாமல் இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் அதிலிருந்து மீண்டு வர நீ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்த சந்தோஷங்களை தொலைக்காமல் இப்பொழுது உன் கைகளில் இருக்கின்ற விஷயங்களை பற்றி கொண்டு மனமகிழ்ச்சியோடு இரு. இந்த பிரத்யங்கரா அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கு கொடுக்கவும் மாட்டேன். யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்திவிடவும் மாட்டேன். ஏன் தெரியுமா? நேரத்திற்கு தகுந்தாற் போல இங்கு எல்லோரினுடைய மனதும் மாறிக்கொண்டிருக்கின்றது. என்ன வேண்டும் என்று நம்மிடத்தில் கேட்கின்றார்களோ அதை செய்வதற்கு நாம் துணிந்து இறங்கும் பொழுது அது வேண்டாம் என்று ஒதுங்கி அடுத்த விஷயத்தை தேடி சென்று விடுகின்றார்கள். அதனால் இதுவெல்லாம் சரியாக புரிதலோடு இந்த பிரத்யங்கராவிடம் இருந்துதான் ஒருவருக்கு கிடைக்கும். அதனால் அம்மா அவ்வளவு சுலபமாக எதற்கும் செவி சாய்த்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் இன்று நான் உன் முன்னால் நிற்பதற்கான காரணம் என்னவென்று உனக்கு தெரிய வரும். நம்பிக்கையோடு நல்ல விஷயங்களை நீ எதிர்நோக்குகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களையும் உன் முன்னால் கொடுக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கு. என்றும் நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் அற்புதமாக நடத்தி கொடுப்பேன். உன்னை ஒதுக்கியவர்கள் முன்னிலையில் வாழ வைப்பேன். நீ ஆசைப்பட்டு விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் தந்திடுவேன். உனக்கு நிரந்தரமான தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய இந்த பிரத்யங்கரா அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்பேன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். என்னையே நம்பி இருக்கின்ற உனக்கு நான் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்காமல் விட்டு விடுவேனா என்ன? இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று நீ எண்ணிக்கொள். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் சரியாக நீ தெளிவுபடுத்திக்கொள். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து நீ இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள இந்த தாயானவளை நம்பி இருந்தால் போதும். இனி எப்பொழுதும் நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன். என்னுடைய அன்பு உனக்கு இந்த வாழ்க்கை முழுமைக்குமாக கிடைக்க இருக்கின்ற நேரத்தில் நீ எதையுமே விட்டு விடாமல் இருந்து விட்டால் போதும். நல்ல மனநிலையோடு இந்த பிரத்யங்கராவை வணங்கு. ஒருமித்த கருத்தோடும் ஒரு நிலையான மனதோடும் எப்பொழுதும் என்னை தேடி நீ வந்து விட்டாயானால் எந்த நேரத்திலும் உனக்கு கெடுதல் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். யாராலும் உனக்கு உன்னுடைய சந்தோஷங்கள் பறிக்கப்படாது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நல்ல நேரத்தை அம்மா கொண்டு வந்து உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையை
நீ சரியாக்கி கொடுப்பாய் என்று நீ நம்பினாயானால் அம்மாவின் அருளும் ஆசிகளும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். என்னை நம்பிய குழந்தைகளை நான் ஒரு நாளும் கைவிட்டதும் இல்லை, இனி அப்படி நடக்கப் போவதும் இல்லை. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.